அதுதான் இங்க இருக்கிறது. இவனுக்கு ஒரு நோய். இன்னும் பெரியார் தான் படிக்க வச்சாரு நம்பிட்டு இருக்கான்ல, அது மாதிரிதான் இது. அவங்களும் ஏதாவது சொல்லி நம்ப வச்சிடலான்னு தான் பாக்குறான். ஒருத்தர்லாம் பெரியார் முழுக முடியாது, வேற எவனும் முழுக முடியாது, ஏன் அவனே உட்காந்து பிடிங்கிடுவான். அவன் என்னதான் மனதில் வச்சுட்டு பேசுறாப்ல, எவனும் முழுக முடியாது, ஏன் அதை நாங்களே உட்காந்து பிடிங்கிடுவோம். போடாடே போட வேணடா, உனக்கு தெரியும், வேற என்னடா தெரியும், வேற என்ன தெரியும், மரம் நடுவிய டேய், எத்தனை தலைவன்டா. அவன் பிறந்த நாளைக்கு இலவசமா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சிடா. 69 வயசு, 69 மரம் அதை நட்டியாடா, நட்டியா? 1 கோடி தொண்டன் புடுங்கனா நட. வருஷத்துக்கு உன் தலைவன் பிறந்த நாள ஒவ்வொரு தொண்டனும் ஒரு மரம் நட்டால் 1 கோடி மரம்டா. பிக்காளி பயல, பிக்காளி பயல. என் அப்பன் சொல்றாங்கடா, 6 கோடி மக்கள் நட்டா 6 கோடி மரம்டா, 2 நட்டா 12 கோடி மரம்டா. பைத்தியக்காரங்களா, பைத்தியக்காரங்களா. பசுங்காடாக என் தாய் தமிழ்நாட்டை மாத்திர முடியும். மாத்துவண்டா இந்த மகன். இவ்வளவு சொல்லி தருது மரம் பயிச்சிருச்சு பிள்ளைகளுக்கு. இருங்க இருங்க இருங்க, இவ்வளவு சொல்லி தருது மரம். கடைசியா சொல்லணும்ல மரம் என்று பேசுறா, சொல்றாங்குது. இரு சொல்றேன், கோச்சுக்கத இரு சொல்றேங்கிறல்ல. ஏ இதுக்கு நாம் பொறுப்பு இல்ல, இதுக்கு I am not a response. ஆமா, அப்ப என்ன சொல்லுது அது? இது இது சொல்லுங்க, சொல்லிடுறேன். நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு அறிவோட பேசுறேன், உங்களுக்கு எல்லாம் தர்றேன். உங்களுக்கு கனி தர்றேன், காற்று தர்றேன், நீர் தர்றேன், மழை தர்றேன், நிழல் தர்றேன், வீடு கட்ட பழெல்லாம் தாரேன். ஆனா நீங்க எவனையாவது திட்டணும், உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டுறதுக்கு ஏன்டா என்னைய சொல்லி சொல்லி திட்டுறீங்க?